17வது பாசுரத்தில் சொல்லும்போது வஸ்திரதானம், தீர்த்த தானம், அன்னதானம் 3 தானம் செய்ய வேண்டும். அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலன் நிறைய தானம் பண்ணுவாராம். அம்பரமே வஸ்திரம், அம்பரம்னா உடுத்தி கொள்ளும் ஆடை, யாருக்கெல்லாம் ஆடை வேணுமோ கொடுக்க வேண்டும். தண்ணீரே, குடிக்க தண்ணீர், தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லுவார்கள். அது இருக்கவே கூடாது. எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கணும். எல்லாருக்கும் அன்னதான உணவு தானம் இருக்க வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லவில்லையா? தனி மனுஷன் ஒருத்தனு கூட உணவில்லாமல் போகக்கூடாது. அன்னம் பகுகுர்வீத தைத்திரிய உபனிஷத்து சொல்லுகிறது. எல்லாம் நிறைய அன்னத்தை விளைக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும். அன்னத்தை நிந்திக்கவே கூடாது. சாப்பிட்ற சோறை எரியவே கூடாது. அது பேரில் கோபத்தை காட்டவும் கூடாது. சாப்பிட ஆரம்பித்து சிலர் தட்டு போட்டு சாப்பிடலாம். பேச்சு வாக்கில் ஏதோ கோபம் வந்துவிடும். தட்டை விசிறி எறிந்தார், ரொம்ப தப்பு, செய்யவே கூடாது. அன்னம் என்ன பண்ணும்? அந்த அன்னம் கிடைக்காமல் எத்தனை பேர் உலகத்தில் தவிக்கிறார்கள். கோவில்களிலேயே கூட நிறைய பால், அதெல்லாம் யாருக்காக? அந்த பாலை பெருமானுடைய திருமேனியில் பட்டுவிட்டு கொஞ்சம் சேர்ப்பார்கள். அதற்கப்புறம் அது பிரசாதமாக எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும். அப்படித்தான் பெரியவர்களுடைய நியமனமே உள்ளது. அதனாலே நாம் செய்ய வேண்டியது இன்னென்னத்தை அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபால் அப்படித்தான் தர்மம் பண்ணினார். நாம் அதை போல தர்மம் பண்ண வேண்டும்.